எடுத்த எடுப்பிலேயே அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்ல, கஜானாவையே காலி பண்ணிட்டாங்க, 10 கோடி ரூபாய் கடன், இதெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு வார்த்தையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பிப்ரவரி மாதமே பட்ஜெட் வெளியிட்டாச்சு. அதற்கு பின்னால் தான் உங்களுடைய வாக்குறுதிகளை இப்பொழுது சிஎம்மா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவது மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு வழிதான். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலையும் அதற்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சி வந்த பொழுது கடனை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாக்கா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய ஓர வஞ்சனை தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கும் வரை கடன் இருக்கதான் செய்யும். அதையும் மீறி மக்களுக்கு நாம் எப்படி நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு நல்லாட்சின்றது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி அப்படிதான் இருந்தது. கொரோனா போன்ற நெருக்கடியான காலகட்டங்களிலும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் மக்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை நீங்க கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.